வகுப்பு 7 டேர்ம் 1 யூனிட் 1 Supplementary. On Monday morning, திங்கட்கிழமை காலை. Adapted from The Adventures of Tom Sawyer by Mark Twain. மார்க் ட்வைன் என்பவரால் எழுதப்பட்ட டாம் சாயர் என்ற வீர தீர செயல்கள் நிறைந்த ஒரு நாவலிலிருந்து எடுக்கப்பட்ட கதை இது. Monday morning found Tom Sawyer miserable. திங்கட்கிழமை காலை டாம் சாயரை ஒரு மோசமான கண்டிஷனில் பார்த்தது. Monday morning always found him so because it began another week's slow suffering in school. ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலையும் இப்படித்தான் இருக்கு அவனுக்கு. ஏன்னா அந்த வாரம் முழுவதும் மெதுவாக அவன் கஷ்டப்படணும் ஸ்கூலில். He generally began that day with wishing he had had no holiday in between. இவன் பொதுவாக இடைப்பட்ட நாளில் லீவ் எடுக்க விரும்ப மாட்டான். It's made the going into prison again so much worse. ஏன்னா அந்த நாளையில் தான் ஏதாவது சேட்டை பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவான். டாம் lay thinking. டாம் நல்ல யோசனையில் படுத்துக்கிறான். Presently it occurred to him that he wished he was sick. இப்போ உனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம நோயாளியாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். Then he could stay home from school. அப்படியே பள்ளிக்கூடத்தில் வந்து வீட்டில் இருந்துக்கலாம். He examined himself. இவன் அப்படியே சோதனை செஞ்சு பார்க்குறான். No sickness was found. எந்த நோயுமே தெரியல. And he investigated again. மறுபடியும் சோதிச்சு பார்க்குறான். This time he could detect stomach ache. இந்த டைம் அவனுக்கு வந்து ஒரு வயிற்று வலி தோணுது. But it soon grew feeble and presently died wholly away. ஆனால் அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இப்போ சுத்தமாக இருந்துச்சு. He reflected further. மறுபடியும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். Suddenly he discovered something. திடீர்னு ஒன்று பார்க்குறான். One of his upper front teeth was loose. இது வாய் மேலே இருக்க ஒரு பல்லு ஆடுது. This was lucky. பரவாயில்ல, இது ஒரு நல்ல லக்கு. He was about to begin to groan. இப்போ அழுக ஆரம்பிக்க போகிறான். As a starter he called it. அவனே அது ஒரு ஸ்டார்டர்னு கூட்டுவான், ஆரம்பம்னு கூட்டுவான். When it occurred to him that if he came into court with that argument, his aunt would pull it out. அவனுக்கு தோணுது, நம்ம கோர்ட்டில் இருந்த ஆர்குமெண்ட்டோட போனால் நம்ம அத்தை அந்த பல்ல பிடிங்கிடும். And that would hurt. அது நம்மளுக்கு வலிக்கும். So he thought he would hold the tooth in reserve for the present and seek further. அதனால் நினச்சான், இந்த பல்வலியை கொஞ்சம் நிப்பாட்டிட்டு வேறு ஏதாவது யோசிக்கலாமான்னு. Nothing offered for some little time. கொஞ்ச நேரத்துக்கு எதுவுமே உதவிக்கு வரல. And then he remembered hearing the doctor tell about a certain thing. அப்புறம் டாக்டர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்க பற்றி உனக்கு ஞாபகம் வந்துச்சு. That laid up a patient for 2 or 3 weeks and threatened to make him lose a finger. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை 2-3 வாரங்கள் ஆற போட்டால் ஒரு விரலை எடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு. So the boy eagerly drew his sore toe from under the sheet and held it for inspection. அதனால் டகார்னு காலை லேசாக புண்ணு இருந்த விரலை பெட்ஷீட்டுக்குள்ளேருந்து உருவி செக் பண்ணி பார்க்குறான். But now he did not know the necessary symptoms. ஆனால் இப்போ எதையும் அதில் இல்லை. However, it seemed well worthwhile to chance it. இருந்தாலும் இதை வச்சு நம்ம ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். So he fell groaning with considerable spirit. ஒரு நல்ல ஸ்பிரிட், நல்ல உத்வேகமாக எடுத்துக்கிட்டு நல்லா கத்த ஆரம்பித்தான். But Sid slept on unconscious. ஆனால் பக்கத்தில் சித்து சொரணையெல்லாம் பட்டிருக்கான். Tom groaned louder. Tom கத்துறான், wow, and fancied that he began to feel pain in the toe. காலில் வலி தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிற மாதிரி நடிக்கிறான். No result from Sid. சித்துக்கு எந்த விதமான பதில் இல்லை. Tom was panting with his exertion by this time. Tom போட்ட பிளான்லேருந்து ஓவராக கத்த ஆரம்பித்தான். He took a rest and then swelled himself up and fetched a succession of admirable groans. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் தான், மறுபடியும் நல்லா தம்பு எடுத்துக்கிட்டு கத்த ஆரம்பித்தான். Sid snored on. சித்து மறுபடியும் கொரட்டை விட்டுக்கிட்டு இருந்தான். Tom was aggravated.
இவனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. He said, "Sit, sit," and shook him. சித்துன்னு சொல்லி அவனை பிடிச்சி ஆட்டுறான். This course worked well. இந்த பாடம் நல்லா வேலை செஞ்சிச்சு. And Tom began to groan again. டாம் மறுபடியும் கத்த ஆரம்பித்தான். Sid yawned, stretched, then brought himself up on his elbow with a snort. சித்து கொட்டாய் விட்டான், அப்படியே நெளிச்சான், கையில் முழங்கையை தூணி ஒரு கொரட்டை விட்டு எழுந்திரிச்சான். And began to stare at Tom. Tom went on groaning. அப்படியே நேர டாமை பார்க்குறான். டாம் கத்த ஆரம்பிக்கிறான். Sid said, "Tom, say Tom." சித்து சொல்கிறான், "Tom, சொல்லு Tom." எந்த பதிலும் இல்லை. No response. "Here Tom, what's the matter Tom?" "ஏய் Tom, இங்கே கேளு, என்ன பிரச்சனை சொல்லு Tom." And he shook him and looked in his face anxiously. அவனை ஒரு ஆட்டாட்டி அவன் மூஞ்சில் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறான். Tom moaned out, "Oh, don't sit, don't shake me." Tom கத்துறான், "சித்து, என்னை ஆட்டாத, என்னை ஆட்டாத." "Why, what's the matter Tom?" "Tom, என்ன ஆச்சு?" "I must call auntie." நான் ஆண்டியை கூப்பிடணும். "No, never mind, it will be over by and by, maybe don't call anybody." இல்லை, அதை பற்றி கவலை இல்லை, யாரையும் கூப்பிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். "But I must." "Don't groan so Tom, it's all for." ஆனால் கண்டிப்பாக நான் கூப்பிடுவேன், கத்தாத, இது பயங்கரமாக இருக்குது. "How long you been this way?" எவ்வளோ நேரமாக நீ இப்படி இருக்கிற? "Hours, ouch, oh, don't still so said, you'll kill me." மணிக்கணக்காக இருக்கம்பா, ஆட்டாத ஆட்டாத, அது கொன்னே விடுவேன். "Tom, why didn't you wake me sooner?" "Tom, ஏன் என்னை வெள்ளனே எழுப்பலை?" "Oh Tom, செய்யாத. It makes my flesh crawl to hear you." நீ கத்துறத பார்த்தா எனக்கே வலிக்குது. "What's the matter?" என்ன ஆச்சு? "I forgive you for everything said." நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிறேன் Sid. "Everything you have ever done to me when I am gone." நான் இல்லாதப்ப நீ எனக்கு என்னென்ன செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி. "Oh Tom, you aren't dying, are you?" "Oh Tom, நீ சாக போறியா?" "Don't Tom, oh don't maybe." "Tom, ஐயோ அப்படி செஞ்சிடாத, எல்லாம் வேணாம்." "I forgive everybody Sid." நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் Sid. எல்லாத்தையும் சொல்லிடு. "Sid, என்னுடைய ஜன்னல் கதவு, அந்த ஒரு கண்ணுடைய பூனை எல்லாத்தையும் இந்த டவுனுக்கு பூசா வந்திருக்கிற அந்த பெண்ணிட்ட கொடுத்துரு, அப்படி சொல்லு." But Sid had snatched his clothes and gone. ஆனால் சித் உடனே துணியை தள்ளிவிட்டு ஓடுறான். Tom was suffering in reality. சாம் உண்மையிலே கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டான். His imagination was working well. அவனுடைய சிந்தனை சரியாக வேலை செஞ்சிட்டு. And so his groans had gathered quite a genuine tone. அவனுடைய கத்தும் கதறலும் உண்மையாகவே ஆக ஆரம்பிச்சிச்சு. Sid flew downstairs and said, சித் படிக்கட்டில் பறந்துட்டான். போய் சொல்கிறான், "Oh Aunt Polly, come, Tom is dying." Aunt Polly, உடனே வாங்க, டாம் செத்துட்டு இருக்கிறான். "Dying? செத்துட்டு இருக்கான்?" "Yes, don't wait, come quick." "உண்மைதான், வெயிட் பண்ணாதீங்க, வேகமாக வாங்க." "Rubbish, I don't believe it." முட்டாள்தனமானது, நான் நம்பவில்லை. But she fled upstairs nevertheless with Sid and Mary at her heels. ஆனால் அப்படி இருந்தாலும் சித்தை மேரியும் கூப்பிட்டு படிக்கட்டு மேலே அவங்களும் பறந்து போகிறாங்க. And her face grew white too and her lips trembled. அவங்க மூஞ்சி வெளுத்து போயிடுச்சு, உதறலாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. When she reached the bedside, she said, "You Tom, Tom, what's the matter with you?" அந்த பெட்டுக்கு பக்கத்தில் போகிறோன்னே சொல்கிறாங்க, "Tom, Tom, உனக்கு என்ன ஆச்சு?" "Oh auntie, I am." "Oh auntie, I am." "What's the matter with you?" "What is the matter with you child?" உனக்கு என்னாச்சு, உனக்கு என்னாச்சு குழந்தை? "Oh auntie, my sore toe is dying." "Auntie, அத்தை, என்னுடைய புண்ணான விரல் சாகுது." The old lady sank down into a chair and laughed a little, then cried a little, then did both together. இந்த வயசான பெண் சேரில் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, அழுகிறாங்க, அப்புறம் ரெண்டையும் சேர்த்தே செய்கிறாங்க. This made her feel better and she said, இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க, "Tom, what a turn you did give me." "Tom, என்ன விளையாட்டு விளையாண்ட? Now you shut up that nonsense and climb out of this." இப்போ வாயை மூடிக்கிட்டு உடனடியாக பெட்டை விட்டு கீழே வா. The ground stopped and the pain vanished from the toe. இப்போ அழுக நின்று காலில் இருந்து வலியெல்லாம் போயிடுச்சு. The boy felt a little foolish and he said, அந்த பையனுக்கு இப்போ கொஞ்சம் முட்டாள்தனமாகி போயிடுச்சு சொல்கிறான், "Aunt Polly, it seemed dying,
but it hurt so I never minded my tooth at all. அது சாகிற மாதிரி இருந்துச்சு. அது எந்த அளவுக்கு வலிச்சிச்சுன்னா என் பல்லை நான் மறந்துட்டேன். Your tooth? Indeed? What's the matter with your tooth? உன் பல்லா உண்மையிலேவா? பல்லுக்கு என்ன ஆச்சு? One of them is loose and it aches perfectly also. ஒரு பல்லு லூஸாக இருக்குது, அது பயங்கரமாக வலிக்குது. There now, don't begin with groaning again. இங்கே வர மறுபடியும் அழுக ஆரம்பி. Open your mouth. வாயை தர. Well, your tooth is loose. உண்மையிலே தான் உன்னுடைய பல்லு லூஸாக இருக்குது. But you are not going to die from that. ஆனால் அதனால் நீ சாக போகிறதில்ல. Mary, get me a silk thread and a chunk of fire out of the kitchen. மேரி, ஒரு பட்டு நூலையும் கிச்சன்லேருந்து ஒரு நெருப்பு கட்டையும் கொண்டா. Tom said, oh please auntie, don't pull it out. Tom சொல்கிறான், ஆண்டி தயவுசெய்து இழுத்துறாதீங்க. It don't hurt anymore. அது வலிக்கவே இல்லை. I wish I may never stir if it does. நான் விரும்புகிறேன், அது ஆட நினைச்சால் நான் ஆட விட மாட்டேன். Please don't auntie. ஆண்டி தயவுசெய்து வேண்டாம். I don't want to stay home from school. நான் ஸ்கூலுக்கு போக வீட்டில் இருக்க மாட்டேன். Oh, you don't you? Oh, நீ அப்படி இருக்க மாட்டேன் இல்லையா? So all this row was because you thought you would get to stay home from school and go fishing. இந்த விளையாட்டெல்லாம் நீ பண்ணது காரணம் வீட்டில் இருந்து மீன் பிடிக்க போகலாம்னு சொல்லித்தானா? Tom, I love you so. Tom, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி. You seem to try every way you can to break my old heart with your mischief. என்னன்னா தேவையில்லாத வேலை இருக்கோ அதை பூரா செஞ்சு என்னுடைய இதயத்தை உடைக்க நினைக்கிறேன். By this time the dental instruments were ready. இந்த டயத்தில் பல்லு பிடுங்குற பொருட்கள் பூரா வந்துருச்சு. The old lady made one end of the silk thread fast to Tom's tooth with a loop and tied the other to the bedpost. அந்த ஓல்டு லேடி அந்த பட்டு நூலை ஒரு சைடை பல்லுலையும் ஒரு சைடை கட்டில் காலிலையும் கட்டிட்டாங்க. Then she caught hold of the chunk of fire and suddenly pushed it almost into the boy's face. இப்போ அந்த விறகு கட்டையை எடுத்து அந்த தீயை அந்த பையனுடைய மூஞ்சிக்கு நேராக வேகமாக கொண்டு போனாங்க. The tooth was hanging loosely by the bedpost now. இப்போ அந்த பல்லு கட்டில் காலு பக்கத்தில் தொங்குது. தேங்க்யூ.